பியூபர்ட்டி அல்லது பருவமடைதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குழந்தை பருவத்திலேருந்து அடுத்த கட்ட பருவமான வாலிப பருவத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான் வந்து இந்த பருவமடைதல் அப்படின்னு சொல்கிறோம், பியூபர்ட்டின்னு சொல்கிறோம். இது வந்து ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் தான். நம்ம பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறங்கிட்டே ஆண்களுக்கு பற்றி அதிகமாக வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியறதில்ல. ஒரு சில குழந்தைகளே வந்து அவங்க ஒரு தயக்கத்தில் இருப்பாங்க, ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க, நாம் வந்து அந்த நிலைக்கு வந்துட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. அப்புறம் இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரே நாளில் நடந்துருமான்னு கேட்டால் நடக்காதுங்க. இது வந்து பல நிலைகள், அதாவது பல ஸ்டேஜஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு குழந்தைய எடுத்துட்டிங்கன்னா அது பிறந்ததையுமே வந்து எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடாது. அது ஃபஸ்ட்டு குப்புற விழுகும், அப்புறம் வந்து தவள முயற்சிக்கும், அப்புறம் எழுந்து நிற்க முயற்சிக்கும், அதுக்கப்புறமா தான் நடக்கும். இந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயமும் வந்து நம்ம இதில் நடக்குது. இந்த பியூபர்ட்டிங்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்ம உடம்புக்குள்ளார எப்படி நிகழுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து ஹார்மோனோட தூண்டுதலால் நடக்கக்கூடியது. மனித மூளையில் GnHRங்கிற ஒரு ஹார்மோன் வந்து பிட்யூட்ரியை வந்து தூண்டிவிடும். அந்த பிட்யூட்ரி வந்து சுரந்து FSH, அதாவது ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிற ஒரு இதாகும். அது வந்து என்ன பண்ணுன்னா, பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சினைப்பையில் வந்து, அதாவது சினைப்பையில் வந்து ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிறத வந்து தூண்டி அந்த கருமுட்டையை உருவாக்கி அது ஓவலேஷன் அதெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா, மந்த்லி வந்து பீரியட்ஸ் வர்றது, இது எல்லாமே வந்து அங்கே நடக்கும். ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த FSH வந்து டெஸ்டோரன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்மோனை இது பண்ணும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த விந்தணுக்கள் அதெல்லாமே வந்து நிகழும். இதுதான் வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சுரப்பிகள், அதாவது இந்த ஹார்மோன்கள் வந்து இப்போ தான் சுரக்குமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்ம குழந்தையாக பிறந்ததுலேருந்து சுரந்துட்டு தான் இருக்கும். என்னென்னா ரொம்ப கம்மியாக சுரந்துட்டுருக்கோம். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 90% அளவுக்கு வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு இந்த பியூபர்ட்டிங்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. இதனால தான் வந்து லேடிஸ்க்கு வந்து மந்த்லி அந்த பீரியட்ஸுங்கிற இதுவும் வந்து இதனால தான் வருதுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, மூளையிலேருந்து ஒரு சுரப்பி சுரந்து பிட்யூட்ரியை தூண்டி அதுலேருந்து வந்து FSH வந்து தூண்டுன்னு சொல்லி, அந்த FSH கூட LHன்னு சொல்லி இன்னொரு ஹார்மோனையும் தூண்டு. இந்த நிகழ்வு நடக்கக்கூடியதாக வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இது வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேர்ள்ஸுகளுக்கு வந்து 8 வயசு முடிஞ்சதையும் ஆரம்பிக்கும், பாய்ஸுகளுக்கு வந்து 9 இல்லைன்னா 10 வயசு முடிஞ்சதையும் ஆரம்பிக்கும். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 9 to 11 வயசுக்குள்ளே நடக்கக்கூடியது. இதில் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேர்த்துக்குமே ப்ரைவேட் ஏரியாவில் சின்ன சின்ன முடிகள் வந்து வளர ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து கேர்ள்ஸுக்கு வந்து ப்ரெஸ்ட்டில் வந்து பட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும், யூட்ரஸ் வந்து பெருசாக ஆரம்பிக்கும். இதெல்லாமே வந்து அந்த செகண்ட் ஸ்டேஜில் நடக்கக்கூடியது. இந்த தேர்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுகளுக்கு 12 வயசுலேயும் பாய்ஸுகளுக்கு 13 வயசுலேயும் நடக்கும். 2 பேர்த்துக்குமே அந்த அதாவது நம்ம பிம்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வர ஆரம்பிக்கும். அப்புறம் இடுப்பு பகுதி, தொடை பகுதி இதுலெல்லாம் வந்து மசில்ஸ் வந்து நல்லா வளர ஆரம்பிக்கும். திடீர்னு ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஆண்களுக்கு வந்து குரல் வந்து மாறும், அந்த கரகரப்பு வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து தேர்டு ஸ்டேஜில் வந்து நடக்கக்கூடியது. இந்த 4th ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸுகளுக்கு 13 வயசில் நடக்கும். இந்த 13 வயசில் அவங்க பியூபர்ட்டின்னு சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு பீரியடை அட்டன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஹைட் இன்க்ரீஸ் ஆகிட்டுக்கிறது அப்படியே வந்து குறைய தொடங்கும். இதுதான் வந்து 4th ஸ்டேஜில் நடக்கும். பாய்ஸுகளுக்கு அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே நல்ல க்ரோத் ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்குளில் வந்து முடிகள் முளைக்க வளர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் 5 வந்து 2 பேர்த்துக்குமே 15 வயசில் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸுகளுக்கு வந்து அந்த மீசை, தாடி இதெல்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும், நல்லா வளர ஆரம்பிச்சிடும். ஹைட் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருவாங்க, அந்த ஹைட் வளர்ச்சி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு அடல்ட் ஸ்டேஜுக்கு உண்டான இது அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கும். அதே போல் கேர்ள்ஸுகளுக்கும் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கும். ப்ரெஸ்ட்டு, தைஸு, ஹிப்பு எல்லாமே வந்து ஒரு நல்ல ஒரு கரெக்ட் ஷேப் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் மந்த்லி பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வந்து வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ் 5ல் நடக்கும்.